ஒரு மனிதன் எப்போது அனைத்தையும் இழக்கிறானோ அப்போதே அவன் வெல்ல முடியாதவனாகிறான். ஏனென்றால் அவனிடம் இழப்பதற்கு பயம் இல்லை. அந்த பயமின்மைதான் உங்கள் முதல் வெற்றி. உங்களை மிதித்தவர்களின் கால்கள் இன்னும் உங்கள் முதுகில் வலிக்கிறதா? உங்கள் உறவினர்கள் உங்களை ஒரு முச்சந்தியில் நிறுத்தி அசிங்கப்படுத்தினார்களா? சாணக்கியர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். பழிவாங்குவது என்பது ஆயுதங்களால் அல்ல, உன் மௌனத்தால் நீ செய்யும் வளர்ச்சியால் இருக்க வேண்டும். உங்களை அழ வைத்தவர்கள் முன்னால் போய் நீங்கள் சண்டையிட்டால் நீங்கள் இன்னும் பலவீனமாக தெரிவீர்கள். அதற்கு பதிலாக ஒரு பாம்பை போல பதுங்குங்கள். பாம்பு சீறுவது கடிக்கல்ல, தான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் என்பதை காட்டத்தான். ஆனால் நீங்கள் சீரக்கூட தேவையில்லை. உங்கள் மௌனம் அவர்களை நடுங்க வைக்க வேண்டும். இவன் என்ன செய்கிறான் என்று அவர்கள் புரியாமல் திகைக்க வேண்டும். நீங்கள் படும் ஒவ்வொரு அவமானத்தையும் ஒரு காகிதத்தில் எழுதி வையுங்கள். அது உங்கள் கோபத்தை வளர்ப்பதற்கல்ல, உங்கள் இலக்கை மறக்காமல் இருப்பதற்கு. ஒரு நாள் உங்கள் அதிகாரம் உயரும் போது இதே துரோகிகள் உங்கள் நிழலில் ஒதுங்க இடம் கேட்டு வருவார்கள். அப்போது நீங்கள் அவர்களுக்கு செய்யும் உதவிதான் அவர்களின் வாழ்நாள் முழுமைக்குமான மிகப்பெரிய தண்டனையாக அமையும். கௌரவம் என்பது கேட்டு பெறுவதல்ல, அது உங்கள் வளர்ச்சியால் பிடுங்கி எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. பணம் என்பது ஒரு காந்தம். அது மரியாதையையும் அதிகாரத்தையும் தானாகவே ஈர்க்கும். சாணக்கியர் பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் போது, செல்வம் இல்லாதவன் ஒரு தீவில் தனித்து விடப்பட்ட அனாதைக்கு சமம் என்கிறார். உங்கள் கஷ்டங்கள் தொடர்வதற்கு காரணம் உங்கள் வருமான குழாய்களில் ஏற்பட்ட அடைப்புதான். கடன் என்பது உங்கள் கழுத்தை சுற்றி இருக்கும் தூக்கு கயிறு. அதை மெல்ல மெல்ல தளர்த்த முடியாது. அதை ஒரே அடியில் அறுக்க வேண்டும். இன்று முதல் நீங்கள் ஒரு பொருளாதார துறவி. உங்கள் தேவைகள் ஒரு சுண்டு விரல் அளவிற்கு சுருங்கட்டும். உங்களை மற்றவர்கள் பிச்சைக்காரன் என்று சொன்னாலும் சரி, கஞ்சன் என்று கேலி செய்தாலும் சரி, அதை ஒரு பாராட்டாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்ட அஸ்திவாரம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வட்டி எனும் நஞ்சு உங்கள் ரத்தத்தில் கலக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை மறைத்து வையுங்கள். அது உங்கள் ஆபத்து காலத்து ஆயுதம். சாணக்கிய தந்திரத்தின்படி உன் கஜானா காலியாக இருப்பதை உன் நிழலுக்கு கூட தெரியப்படுத்தாதே. வறுமையில் இருந்தாலும் ஒரு அரசனை போல நிமிர்ந்து நில்லுங்கள். அந்த தோரணைதான் உங்கள் எதிரியை பயப்பட வைக்கும். விதி என்பது ஏதோ ஒரு கடலில் மிதக்கும் படகு அல்ல, அது நீங்கள் துடுப்பு வலிக்கும் திசை. சாணக்கியர் கூறுகிறார், அறிவுள்ள மனிதனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. அவன் ஒன்று வெல்வான் அல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வான். உங்கள் கஷ்டங்களை ஒரு பாடமாக மாற்றுங்கள். நீங்கள் எங்கே தவறு செய்தீர்கள்? யாரை நம்பி ஏமாந்தீர்கள்? எந்த இடத்தில் உங்கள் நிதானத்தை இழந்தீர்கள்? இதை பட்டியலிடுங்கள். இன்று முதல் உங்கள் மூளை ஒரு கணினி போல வேலை செய்யட்டும். உணர்ச்சிகளுக்கு இங்கே இடமில்லை. காதல், நட்பு, பாசம் இவை அனைத்தும் உங்கள் வெற்றிக்கு தடையாக இருந்தால் அவற்றை ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை போல வெட்டி எறியுங்கள். நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி ஓடும்போது உங்கள் காலில் சிக்கி தவிக்கும் கற்களை பற்றி வருத்தப்படக்கூடாது. தூக்கம் உங்கள் எதிரி, சோம்பேறித்தனம் உங்கள் மரணம். ஒரு நாளில் 20 மணி நேரம் உழைக்க தயாராக இருப்பவனுக்கு விதியே வந்து கரம் கொடுக்கும். நீங்கள் ஒரு சாணக்கியன். உங்கள் வியர்வை ஒவ்வொன்றும் ஒரு வைரமாக மாறப்போகும் தருணம் இது. கஷ்டங்கள் உங்களை துரத்துவதை நிறுத்திவிட்டன. இப்போது நீங்கள் கஷ்டங்களை வேட்டையாடத் தொடங்கிவிட்டீர்கள். இது ஒரு மனப்போர். இந்த போரில் நீங்கள் வென்றுவிட்டால் புற உலகில் நீங்கள் தோற்கவே முடியாது. உங்கள் கடந்த கால கண்ணீர் காய்ந்து விட்டது. இப்போது உங்கள் கண்களில் தெரிவது வெற்றியின் தாகம் மட்டுமே. ஆனால் இந்த உழைப்பு மட்டும் போதுமா? உங்களை வீழ்த்த துரோகிகள் விரிக்கும் வலையிலிருந்து தப்பிப்பது எப்படி? உங்கள் வருமானத்தை எப்படி ஒரு ராட்சத பலமாக மாற்றுவது? உங்களை அழ வைத்தவர்கள் உங்கள் காலடியில் வந்து விழும் அதுவரை உங்கள் மௌனம் உங்கள் பலமாக இருக்கட்டும். உங்கள் உழைப்பு உங்கள் ரகசியமாக இருக்கட்டும். விதி உங்களை நோக்கி பயந்து ஓடும் காலம் தொடங்கிவிட்டது. வெற்றி உங்கள் கைகளில். இப்போது உங்கள் கஜானாவை பலப்படுத்த வேண்டிய நேரம். சாணக்கியர் கூறுகிறார், வருமானத்தை விட செலவு செய்பவன் தன் கையில் இருக்கும் தீப்பந்தத்தால் தன் வீட்டையே எரிக்கும் முட்டாள். உங்கள் கஷ்டங்கள் நிழலாய் தொடர்வதற்கு பின்னால் இருக்கும் முதல் கயிறு வட்டி. நீங்கள் உழைக்கும் ரத்தம் வட்டியாக போகிறது என்றால் நீங்கள் ஒரு சுதந்திர மனிதன் அல்ல, நீங்கள் ஒரு நவீன அடிமை. இன்று ஒரு சபதம் எடுங்கள். உங்கள் கௌரவத்திற்காக யாரிடமும் கடன் வாங்காதீர்கள். உங்கள் முதல் தந்திரம் எதிரியின் பலத்தை உணர்தல். உங்கள் கடன்களை ஒரு பட்டியலிடுங்கள். எவன் உங்களை அதிகமாக மிரட்டுகிறானோ, எவன் உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை குலைக்கிறானோ அவனே உங்கள் முதல் இலக்கு. அவனை வீழ்த்த நேரடியாக பணத்தை தேடாதீர்கள். உங்கள் தேவைகளை சுருக்கி ஒரு ரகசிய நிதியை உருவாக்குங்கள். சாணக்கியர் சொல்வது போல, போர்க்களத்தில் காயம்பட்டவன் தன் காயத்தை மறைக்க வேண்டும். உங்கள் வறுமையை வெளியே காட்டாதீர்கள். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்று தெரிந்தால் கடன்காரன் இன்னும் அதிகமாக அழுத்தம் கொடுப்பான். ஒரு அரசன் தன் கோட்டையின் ஓட்டையை மறைப்பது போல உங்கள் பணப்பற்றாக்குறையை மறைத்து புன்னகையோடு தருகிறேன் என்று உறுதியாக சொல்லுங்கள். அந்த துணிச்சலே அவனது கர்வத்தை பாதியாக குறைத்துவிடும். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த விதியை கூறுகிறார். ஒரு குளம் வற்றுவதற்கு காரணம் நீர் வெளியேறுவது மட்டுமல்ல, புதிய நீர் உள்ளே வராததும் தான். உங்கள் வருமானம் ஒரே ஒரு பாதையில் மட்டும் வந்தால், ஒரு சிறு அடைப்பு ஏற்பட்டாலும் உங்கள் வாழ்க்கை இருண்டுவிடும். நீங்கள் வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, உங்கள் நேரத்தை விற்பதை நிறுத்திவிட்டு உங்கள் திறமையை விற்கத் தொடங்குங்கள். தூக்கம் என்பது ஒரு தற்காலிக மரணம். ஒரு நாளைக்கு 4 மணி நேர தூக்கம் ஒரு வீரனுக்கு போதும். மிச்சமிருக்கும் நேரத்தில் உங்கள் அறிவை முதலீடு செய்யுங்கள். ஒரு புதிய சிறு தொழில் அல்லது ஒரு கூடுதல் வருமான வாய்ப்பு, அது எதுவாக இருந்தாலும் உங்கள் வருமான நீரோடைகளை பெருக்குங்கள். நீங்கள் உழைக்கும் ஒவ்வொரு கூடுதல் மணி நேரமும்
உங்கள் கஷ்டங்களின் முதுகெலும்பில் விழும் ஒரு சமட்டி அடி. சோம்பேறிக்கு செல்வம் இல்லை என்பது சாணக்கியரின் வாக்கு. நீங்கள் ஒரு இயந்திரமாக மாறி உழைக்கும் போது செல்வம் உங்கள் காலடியில் வந்து குவியும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வருமானம் உயர்வதை உங்கள் நிழலுக்கு கூட தெரியப்படுத்தாதீர்கள். செல்வம் பெருகும் போது அமைதி பெருக வேண்டும், ஆரவாரம் அல்ல. உங்களை அழ வைத்தவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் தங்கள் வெற்றியை மதுவோடும் மாமிசத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து எள்ளி நகையாடி கொண்டிருக்கலாம். அங்கேதான் நீங்கள் சாணக்கியரின் உபேக்ஷா தந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். அதாவது, அவர்களை முற்றிலுமாக அலட்சியப்படுத்துங்கள். அவர்களோடு சண்டையிடாதீர்கள், அவர்களை திட்டாதீர்கள். உங்களை ஒரு காலத்தில் உதாசீனப்படுத்தியவன் முன்னால் நீங்கள் பளபளப்பான உடையில் சென்று நிற்க தேவையில்லை. உங்கள் செயல் அவன் காதுகளை செவிடாக்க வேண்டும். அவன் கைவிட்டு போன ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையோ அல்லது அவன் ஆசைப்பட்ட ஒரு சொத்தையோ நீங்கள் ரகசியமாக வாங்கியிருக்க வேண்டும். அவன் உங்களை பார்த்து இன்னும் பிச்சைக்காரனாகத்தான் இருக்கிறான் என்று நினைக்கும் அதே நொடியில் அவனது வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் உங்கள் கைக்கு வந்திருக்க வேண்டும். சாணக்கியர் சொல்வார், எதிரியை அவமானப்படுத்துவதை விட அவனை உன் வளர்ச்சிக்கு கீழே அடிபணிய வைப்பதே சிறந்த வெற்றி. அவன் உங்கள் வாசலில் வந்து நின்ற காலம் போய் இப்போது நீங்கள் அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். அப்போதும் அவனிடம் பழிவாங்கும் உணர்ச்சியை காட்டாதீர்கள். ஒரு சாணக்கியனின் புன்னகையே எதிரிக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய சாவுமணி. வெற்றி பெற்றவுடன் கூச்சலிடுபவன் கோமாளி, வெற்றியை நிலைநிறுத்துபவனே அரசன். பல பேர் கஷ்டப்பட்டு மேலே வருவார்கள், ஆனால் வந்த வேகத்திலேயே ஆடம்பரத்தில் வீழ்ந்து மீண்டும் பழைய நிலைக்கே போவார்கள். அதை தவிர்க்க சாணக்கியரின் திரிவர்க்கம் விதியை பின்பற்றுங்கள். உங்கள் செல்வத்தை 3ஆக பிரிக்க வேண்டும். 1 உங்கள் தொழிலை பெருக்க, 2 உங்கள் அவசர தேவைகளுக்கு, 3 தர்மத்திற்கும் உங்கள் கௌரவத்திற்கும். இதில் ஒருபோதும் சமரசம் செய்யாதீர்கள். உங்கள் பணத்தை சொத்துக்களாக மாற்றுங்கள், ஆடம்பர பொருட்களாக அல்ல. ஒரு நிலம், ஒரு கட்டிடம் அல்லது ஒரு நிரந்தர வருமானம் தரும் தொழில், இவைதான் உங்கள் செல்வக்கோட்டை. உங்களை ஒரு காலத்தில் பிணம் என்று கேலி செய்தவர்களின் வாரிசுகள் உங்கள் வாரிசுகளிடம் வந்து வேலை கேட்கும் ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் நீங்கள் உங்கள் பரம்பரைக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி. செல்வம் என்பது ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது தேங்கி நின்று குட்டையாகிவிடக்கூடாது. உங்கள் செல்வம் பெருக பெருக உங்கள் புத்திசாலித்தனமும் விழிப்புணர்வும் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்போது பாருங்கள், உங்கள் கஷ்டங்கள் எங்கே? உங்கள் நிழல் உங்களை துரத்திய காலம் போய் இப்போது உங்கள் ஒளிக்கு முன்னால் நிழல் மண்டிட்டு கிடக்கிறது. உங்களை ஒரு தோல்வியாளன் என்று சொன்ன உலகம் இன்று உங்கள் பெயரை கேட்டாலே எழுந்து நிற்கிறது. இது ஏதோ மாயாஜாலத்தால் நடக்கவில்லை. உங்கள் வைராக்கியத்தால், உங்கள் உழைப்பால், சாணக்கியரின் அந்த ரகசிய தந்திரங்களால் சாத்தியமானது. நீங்கள் இப்போது மலையின் உச்சியை அடைந்து விட்டீர்கள். உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கிறது, உங்கள் சொல்லுக்கு அதிகாரம் இருக்கிறது. உங்களை ஒரு காலத்தில் ஏளனம் செய்தவர்கள் இன்று தூரத்தில் நின்று உங்களை பயத்துடன் பார்க்கிறார்கள். ஆனால் இங்கேதான் ஒரு சாணக்கியன் மிக எச்சரிக்கையாக இருப்பான். சாணக்கியர் கூறுகிறார், வெற்றி பெற்றவுடன் கூச்சலிடுபவன் ஒரு கோமாளி. வெற்றியை அமைதியாக தன் அதிகாரமாக மாற்றுபவன் தான் உண்மையான அரசன். பல பேர் கஷ்டப்பட்டு மேலே வருவார்கள், ஆனால் வந்த வேகத்திலேயே பழைய கசப்புகளை மறந்து தங்களை துரத்திய துரோகிகளுக்கே மீண்டும் விருந்து வைப்பார்கள். அது தற்கொலைக்கு சமம். உங்கள் வெற்றி உங்களை தலைக்கணம் கொள்ளச் செய்யக்கூடாது. மாறாக உங்கள் விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும். உங்களை ஒரு காலத்தில் உதாசீனப்படுத்தியவன் இப்பொழுது உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்கள் பக்கத்தில் வந்து ஒட்டிக்கொள்ள பார்ப்பான். பழையதை மறந்துவிடு நண்பா என்று அவன் பாசம் காட்டும்போது நீங்கள் அவனை தழுவிக் கொள்ளலாம். ஆனால் அவனிடம் ஒப்படைத்த ஆயுதத்தை, நம்பிக்கையை மட்டும் மீண்டும் ஒப்படைக்காதீர்கள். சாணக்கியரின் தந்திரப்படி சுடப்பட்ட மண்பாண்டம் எப்படி நீரை தக்க வைக்காதோ அதுபோல ஒரு முறை துரோகம் செய்தவனிடம் வைக்கும் நம்பிக்கை உங்கள் சாம்ராஜ்யத்தையே அழித்துவிடும். உங்கள் புன்னகை அனைவருக்கும் இருக்கட்டும், ஆனால் உங்கள் ரகசியங்கள் உங்களுக்கு மட்டுமே இருக்கட்டும். உங்களை அழ வைத்தவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? உங்கள் ஓட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவர்கள் வெகு தூரம் பின்னால் தள்ளப்பட்டு விட்டார்கள். இப்போது நீங்கள் நினைத்தால் அவர்களை ஒரே அடியில் நசுக்க முடியும். ஆனால் ஒரு சாணக்கியன் தன் பலத்தை அப்படி காட்ட மாட்டான். சாணக்கியர் கூறுகிறார், எதிரியை அழிப்பதை விட அவனை உன் வெற்றிக்கு சாட்சியாக வாழ வைப்பதே மிகப்பெரிய தண்டனை. உங்களை மிதித்தவன் இன்று வறுமையிலோ அல்லது கஷ்டத்திலோ இருந்தால் அவனுக்கு உதவி செய்யுங்கள். ஆனால் அது அன்பினால் அல்ல, உங்கள் அதிகாரத்தின் வெளிப்பாடாக இருக்கட்டும். நான் இவனை அழித்தேன், ஆனால் இவன் இன்று என்னை வாழ வைக்கிறானே என்ற குற்ற உணர்ச்சி அவனது இதயத்தை ஒவ்வொரு நாளும் அரிக்கும். அந்த தர்ம சங்கடம்தான் நீங்கள் அவனுக்கு கொடுக்கும் மரண அடி. உங்கள் வளர்ச்சி அவனுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். நீங்கள் அவன் முன்னால் நடக்கும்போது அவன் கண்கள் தானாகவே தரையை பார்க்க வேண்டும். அதுதான் நீங்கள் உங்கள் கடந்த கால அவமானங்களுக்கு கொடுக்கும் கௌரவமான பதிலடி. பழிவாங்குவது என்பது ஒரு பலவீனமானவனின் குணம். மன்னித்துவிட்டு அவனை உங்கள் நிழலில் வேலைக்காரனாக வைத்திருப்பது ஒரு பேரரசனின் குணம்.
செல்வம் என்பது ஒரு சஞ்சலமான பெண் போன்றது. அவளை சரியாக கட்டி போட தெரியவில்லை என்றால் அவள் உங்களை விட்டு போக ஒரு நொடி போதும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. அவர்களுக்கு பணத்தை மட்டும் சேர்த்து வைக்காதீர்கள். அந்த பணத்தை ஆளும் சாணக்கிய தந்திரத்தை கற்றுக் கொடுங்கள். சாணக்கியர் சொல்கிறார், அறிவற்ற பிள்ளைக்கு கொடுக்கும் சொத்து ஒரு குரங்கின் கையில் கொடுக்கும் கொள்ளிக்கட்டைக்கு சமம். உங்கள் குடும்பத்தை ஒரு கோட்டையாக மாற்றுங்கள். அங்கே ஒழுக்கமும் பொருளாதார அறிவும் அஸ்திவாரமாக இருக்கட்டும். உங்களை ஒரு பிணம் என்று கேலி செய்தவர்களின் வாரிசுகள் உங்கள் வாரிசுகளிடம் வந்து கையேந்தி நிற்கும் ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கிவிட்டீர்கள். இந்த சங்கிலித் தொடர் அருந்துவிடக்கூடாது. உங்கள் செல்வம் பெருக பெருக உங்கள் எளிமையும் விழிப்புணர்வும் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆடம்பரப் பொருட்கள் உங்கள் கௌரவத்தை உயர்த்தாது. உங்கள் தர்மமும் நீங்கள் உருவாக்கிய வேலைவாய்ப்புகளும் தான் உங்கள் பெயரை வரலாற்றில் நிலைநிறுத்தும். திரும்பி பாருங்கள், அந்த இருண்ட அறை, அந்த தனிமை, அந்த வறுமை, அந்த அவமானங்கள் எல்லாம் எங்கே? இன்று அவை அனைத்தும் வெறும் பழைய கதைகளாக மாறிவிட்டன. நீங்கள் இப்போது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீங்கள் ஒரு சாணக்கியன். உங்கள் விதியை மாற்றியது எந்த கிரகமும் அல்ல, உங்கள் இதயத்தில் எரிந்த அந்த வெறி மட்டுமே. உங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு சுமையாக இருந்த காலம் போய் இப்போது உங்கள் வெற்றிக்கான ஏணியாக மாறிவிட்டன. இன்று முதல் நீங்கள் ஒரு கட்டளையிடுபவர். உங்கள் சொல்லுக்கு ஒரு வலிமை இருக்கிறது. உங்கள் செயலுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. உங்களை ஒரு காலத்தில் பிணம் என்று சொன்ன இந்த உலகம் இன்று உங்கள் காலடி தடத்தை பின்பற்றி நடக்கத் துடிக்கிறது. வாழ்க்கை ஒரு ஏணி. நீங்கள் அதன் உச்சியை அடைந்து விட்டீர்கள். இப்போது அங்கிருந்து கீழே குனியுங்கள். உங்களைப் போலவே கஷ்டப்படும் ஒரு ஏழைக்கு உங்கள் கரங்களை கொடுங்கள். ஆனால் துரோகிக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள். இது போன்ற இன்னும் பல வாழ்வியல் தந்திரங்களையும் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தையும் நாம் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். இந்த சங்கிலியில் நீங்கள் ஒரு அங்கமாக இணைய மறக்காமல் நமது வளர்ச்சி பாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பெல் ஐகானையும் தட்டி வையுங்கள். ஏனென்றால் உங்கள் வெற்றியின் அடுத்த கட்டம் இதோ தயாராகிக் கொண்டிருக்கிறது. தோல்விகளை மிதிப்போம், விதியை மாற்றுவோம். வெற்றி நமதே.